எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பெஸ்ட் சைட் டிஷ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹை ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி 3 விதமான சைட் டிஷ்ஷோடு நான் அன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தால். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்து அது நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, சோக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் இங்கே ஒரு 5-6 போல் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பூண்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த தாலோடு அது மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். வெங்காயத்தோட அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதில் சேர்த்துட்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து அந்த தால் எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். எனக்கு வந்து மீடியமாக தான் வேணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கை அளவுக்கு மல்லி இலையை தூவி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து தால் இன்னும் நல்லா மசியணும் அப்படின்னா நீங்கள் 3-4 விசில் கூட விடலாம். நான் 2 விசில் விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு அந்த பச்சை பயிறு நல்ல ஸ்மெல் வரும், அந்த அரோமா வரும், அதோட கலருமே வந்து லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட அரோமாவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது வந்து 3 விசிலுக்கு குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே போட்டு வதக்க போகிறது கிடையாது, ஏன்னா அப்படி பண்ணால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து அரைச்சி தான் போடுவேன். நம்ம கட் பண்ண வெங்காயம், அந்த 3 தக்காளி, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சோம்போட ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் கரெக்டாக 3 விசிலுக்கு தான் விட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேவியை கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி திக்காக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை இது மேலே தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அது அந்த கிரேவியோட ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சப்பாத்தி கூடவும் தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இது பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்காக 3 வரமிளகா. நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது குட் ஃபேட் தான். அதுவும் நம்ம 50 கிராம் 25 கிராம் அப்படின்னு போடுறது கிடையாது. சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறோம். ஸோ இப்போ இது இருக்கட்டும். நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாதி அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு, 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியோட நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியே நமக்கு போதும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம அதே பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 10 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த 200 கிராம் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸியை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை இது மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.